நிறைவு செய்தியாக வங்கதேசத்துல ஒரு ஸ்கூல்ல ஒரு கமெமரேட்டிவ் டே, அந்த ஸ்கூல்ல நினைவு கூறத்தக்க ஒரு ஆண்டு விழா மாதிரி அதுல ஒரு இசை பாடை நிகழ்ச்சிக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டத்துல கல்லறி சம்பவங்கள் நடந்திருக்கு, மிகப்பெரிய கலைபரங்கள் உருவாகி இருக்குன்னு செய்தி எப்படி பாக்குறீங்க? ஆச்சரியம் இல்லை. ஏற்கனவே பங்களாதேஷ் அது கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்படைவாதத்தை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இது 2.0. ஃபஸ்ட்டு பங்களாதேஷில் ஒரு செட் ஆஃப் வன்முறை, ஷேக் ஹசீனாவை நாட்டை விட்டு துரத்தக்கூடிய அளவிலே மிகப்பெரிய போராட்டம் நடந்த பொழுதும் இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்பட்டார்கள். அதற்கு பின்னால் ஆரம்பத்தில் அது மாணவர் போராட்டம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் மாணவர் போராட்டம் அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமி பயங்கரவாத அமைப்புகள் கையில் போயிட்டு அவங்க டார்கெட்டட் கில்லிங்ஸ், எங்கெங்கெல்லாம் இந்துக்களை கொள்ளணும், கன்சாலிடேட்டாக கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில், இந்துக்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் கோயிலை கொடுத்துரு, இஸ்கான் முதற்கொண்டு என்னென்னலாம் பண்ணாங்க. அந்த சுவாமிஜியை சென்மாய் அவரை உள்பட இப்படி அரெஸ்ட் பண்ண வச்சாங்க. கோர்ட்டிலேயே இப்படி அடிதடியெல்லாம் அரங்கேற்றினார்கள், வன்முறையை அரங்கேற்றினார்கள்லாம் பார்த்தோம். இப்போ என்னென்னா ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் நடந்திருக்கு. அது என்னென்னா ஒரு ஸ்கூலு, அதோடைய ஆனிவர்சரி. இப்போ பங்களாதேஷ்லேயே இருக்கக்கூடிய ஒரு சிங்கர் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர், அவர் ஒரு பேண்டு வச்சுருக்காரு, நாகர் பவுல் அப்படிங்கிற ஒரு பேண்டு. அவருடைய அந்த பேண்டு அங்கே ரொம்ப பிரபலம். அதனால் ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டில் அவரை கூப்பிட்டு பாட வச்சுருக்காங்க. அவர் 1 2ன்னு அப்படியே பாடிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் கேங்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு படத்தில், அதாவது பாலிவுட் படத்தில், இந்திய பாலிவுட் படத்தில் இருந்து 2 பாடல்கள், கேங்ஸ்டர்லேருந்தும் இன்னொரு படத்துலேருந்தும் பாட்டை பாடியிருக்காரு. அவ்வளோதான். ஏன்னா அங்கே பங்களாதேஷில் இப்போ இந்திய வெறுப்புங்கிறது தான் மெயின், மற்றதெல்லாம் விட்டுட்டாங்க. அதனால தான் ரஷ்யனுடைய தூதர் பங்களாதேஷுக்கு இப்போ ஒரு எச்சரிக்கையாக, ஒரு செல்லமான எச்சரிக்கையாக சொன்னார். ஏன்னா அது அவங்களுக்கும் பங்கு இருக்கிறதுனால. 1971 பங்களாதேஷ் என்ற நாடு உருவாவதற்கு காரணமே இந்தியா. அப்பொழுது அமெரிக்காலாம் பங்களாதேஷுக்கு ஆதரவாக இருந்தது. ஆனால் இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா தான் இருந்தது. இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ், ரஷ்யாவுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து இராணுவம் மிகப்பெரிய நடவடிக்கையை ஈடுபட்டு பாகிஸ்தானுடைய 93,000 இராணுவ வீரர்கள் நம்மள்கிட்ட சரணடைஞ்ச இதெல்லாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்தோம். அப்படிப்பட்ட நாட்டுக்கு எதிராக உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி இந்துக்களுக்கு எதிராக வன்முறை நடத்துறீங்க. சீக்கிரம் செட்டில் பண்ணிங்க, சீக்கிரம் ஒரு சரி பண்ணிக்கங்க, அது நல்லது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய தைரியமாக ரஷ்யாவுடைய தூதர் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா அமெரிக்கா நமக்கு இப்பொழுது ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறதுல இந்த இடைக்கால யூனுஸ் அரசு தன்னை ஒரு இதாக நினச்சிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இஸ்லாமிய அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்திய வெறுப்பை தொடர்ச்சியாக கக்கிட்டு இருக்காங்க. இந்திய தூதரகம் முன்னால் போராட்டம் பண்ணுறது, அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பாலிவுட் பாடல்களை பாடின உடனே அங்கே கல்லை விட்டு அடிச்சிருக்காங்க. அதில் 25 பேருக்கு மேலே படுகாயம் அடைந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த ஈவெண்ட் நடக்கலை அப்படிங்கிறது. இது எங்கே நடந்திருக்குன்னா, டாக்கா பக்கத்தில் அங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டருக்கு ஃபரீதுபூருங்கிற ஒரு இடத்துல தான் நடந்தது. அதுவும் வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு. வெள்ளிக்கிழமை வெறியர்கள் சும்மா இருப்பாங்களான்னு. இஸ்லாமில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இது பாடல், மியூசிக் இதுவே ஹராம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதாவது மிதமிஞ்சிய ரேடிக்கலைசேஷன் ஒரு மனசில் ஆன பிறகு அந்த ஒரு மனதை மயக்கக்கூடிய பாடல்னால கூட இவன் திருந்திடுவான், நல்லவனா ஆயிடுவான். படாது, ரேடிக்கலைசேஷன், அந்த உணர்வு கொஞ்சம் கூட இதாக குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறப்ப அதில் எப்படி போதை, சரக்கடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பயங்கரவாதிகள் குண்டு வைக்கிறதுக்கு முன்னால் இதெல்லாம் ட்ரக் எடுத்துக்கிறான் அப்படிங்கிறது தான். ஏன்னா கசாப் எந்த அளவுக்கு ட்ரக் எடுத்திருந்தாங்கிறது அவனுடைய விசாரணையில் தெரிய வந்தது. நான் அவனும் கூட ஒத்துன்ட்ருக்கான். வந்த பயங்கரவாதிகள் எல்லாம் கண்ணு முன்னு தெரியாம சுடணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விதமான அரக்க எண்ணம் வரணும். ஏற்கனவே இஸ்லாமிக் ரேடிக்கலைசேஷன் அந்த எண்ணம் இருந்தா கூட அது இன்னும் பூஸ்ட் பண்றதுக்கு
பூஸ்டர் டோஸ். அந்த பூஸ்டர் டோஸ் அவன் போட்டுட்டு தான் இந்த வேலையை செய்யணும். அது போல இவங்களுக்கு வந்து இந்த ரேடிக்கலைசேஷன்லேருந்து கொஞ்சம் திருந்தி இந்த இது போல நல்ல பாட்டு கேட்டு இவன் மாறிட்டானா என்ன பண்ணுறது? அதனால தான் வந்து நாகூர் அனிபா பாடுறத கூட தவ்ஹீத் ஜமாத் இங்கே எதிர்ப்பு தெரிவித்ததை நம்ம பார்க்கணும். நாகூர் அனிபா இப்போ வந்து நாகூர் அனிபாவிற்கு இன்னிசை வேந்தர், நாகூர் அனிபாவுடைய பெயரிலே மிகப்பெரிய பூங்காவுக்கு பெயர் வைத்திருக்கிறோம் அப்படின்னு இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளை ஓட்டு வாங்குறதுக்கு. சரி, இதை மற்றவங்க ஏற்றுக்கிறாங்களான்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அந்த எலெக்ஷனுக்காக சும்மா உருட்டுவார் யார்? ஷானவாஸ். இது தவ்ஹீத் ஜமாத் இதை ஏற்றுக்கிறானான்னு போய் கேளுங்கன்னா, அந்த ஆள் பண்ணது எல்லாமே தன் வாழ்நாள் முழுக்க அவர் நாவில் குரான் வாசகம் பாடி இருக்கணும், அதனால அவருக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கும். ஆனால் அவர் பாடியதெல்லாம் வந்து கலைஞர் திராவிட பாடல்களையும் இதை பாடி அவர் இந்த மதத்துக்கு எதிராகவே நடந்து கொண்டாருன்னா அப்படி உருட்டுவான். ஏன்னா நான் கேட்டிருக்கிறேன் தவ்ஹீத் ஜமாத்தில் அப்படி பேசினதெல்லாம். இப்போ இந்த வன்முறை ஃபஸ்ட்டு 1.0 இது நடக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னா, ரொம்ப லிபரல். இப்போ இந்த TM கிருஷ்ணா மாதிரின்னு வச்சுக்கீங்களேன், இசையிலே வந்து நான் வந்து இந்த லிபரல் இதெல்லாம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். அங்கே ஆனந்த் அப்படின்னு ஒரு ஆள், அவங்களுடைய பாரம்பரியமான வீடு, 110 வருட வீடு இருந்தது. ஃபுல்லாக வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் தான், கித்தார், அது ஹார்மோனி, என்னென்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அதெல்லாம் உண்டு. அது ஒரு மியூசியம், அது வீடு, புராதனமான வீடு, அதில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவர் விட்டு தான் கொளுத்தினான். சரி, அந்த ஆள் திருந்தினான்னு கேட்டிங்கன்னா அதில் அந்த அதாவது இந்த பங்களாதேஷ் இந்த இது இப்படி ஆயிடுச்சு, அவர் இஸ்லாம் அந்த அடிப்படை இஸ்லாம் இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களேன்னா இருந்தாலும் ஒன்றும் புலம்பலை. இந்த சாம்பல்களை வைத்து கொண்டு நான் வந்து இன்னும் அந்த லிபரல் அந்த இது வந்து மத மாச்சரியம் இல்லாத ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்கான பாடல்களை நான் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு அந்த அளவு உருட்டினா. சாம்பல் ஆயிடுச்சு, நீ இனிமேல் பாடினா பாடாட்டினா என்ன? அதாவது புராதனமான தாகூருடைய வீடு அங்கே ஒன்று இருந்திருக்கு, அதையும் கொளுத்துனாங்க அப்படிங்கிறதெல்லாம். அதாவது இந்தியா சம்பந்தமான எந்த ஒரு அடையாளங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்தவங்க தான். இப்போ உங்களுக்கு பாருங்க, ஆப்கான்லேயே கூட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் உடைச்சாங்க அப்படிங்கிற, ஏன்னா அது ஹராம், இந்த மதத்தில் எங்களுக்கு இது சொல்லியிருந்தேன். ஆனால் இப்படி ஒரு மதத்தில் இசை என்பதே ஹராம்னு சொல்லியிருக்குது அப்படின்னு இங்கே இருக்கிற ஒருத்தர் இருக்கார். அவங்க அப்பாவோட இனிஷியல் கூட வைக்காம ஏஆர் அல்லா ரக்கான்னு வச்சுட்டு ஒருத்தர் ரஹ்மான் இருக்காரு. இதற்கு எதிராக எல்லாம் அவர் பேச மாட்டார். ஆனால் தமிழன் இங்கேன்னு பப்பரக்கான ஏதோ ஒரு பாட்டை போட்டு ஒரு படத்தை போட்டு இவர் என்னென்னலாம் மத்திய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒன்று பேசணும், நான் தமிழன், நான் இந்தியில பேச மாட்டேன் அப்படின்லாம் ஏதாவது ஒரு சீனப்படுவார். இப்போ நீ என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு இசைக்கு விடப்பட்ட ஒரு சவால் தானே. அது எங்கே நடந்தா, ஏன்னா இவர் பேசுறதே உலக இசை தான் அப்படின்னு சொல்லிக்கிறார். அதனால தான் ஆஸ்கார் இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆஸ்காருங்கிற ரெக்கக்னிஷன் உலக அளவில் இவங்க தெரிந்த இசைக்கலைஞர் அப்படிங்கிற ஒரு மட்டத்தில் தானே அவருக்கு விருது கொடுத்துருக்காங்க. இளையராஜாவுக்கு கிடைக்காத பேர் இவருக்கு ஆஸ்கார் மூலம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பல பேர் ஒரு பக்கமாக உருட்டிட்டு இருக்காங்க. சரி, அது இருக்கட்டும். இவருடைய ஸ்டூடியோவே துபாயில் வச்சிருக்காரு, அங்கங்கே வச்சிருக்காரு, யூகேல போய் இவர் மியூசிக்கல் கம்போசிங்லாம் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப இவர் உலக அளவில் பரவி இருக்கக்கூடிய இசை. நம்ம பக்கத்து நாட்டில் இப்படி நடக்குது. எங்களுடைய இஸ்லாம் மதத்தில் இசை வந்து ஆறாம்னு சொல்லவே இல்லை. அப்படி இருந்தால் நான் இவ்வளவு பெரிய இசைக்கலைஞனாக இருப்பேனா? அந்த அடிப்படைவாதிகளுக்கு புரியும்படியாக இஸ்லாத்திற்குள்ள சூஃபி இசையை நான் இன்னும் சூப்பராக அந்த மக்களிடமே போய் பாடுவேன் அப்படிலாம் பாடி ஒரு புரட்சியை ஏற்படுத்தினால ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க? எதுக்கு தமிழ்நாட்டிலேயே இருந்து அப்படியே மற்ற விஷயங்களுக்கு மட்டும் குரல் கொடுத்துட்டு இந்த விஷயங்களுக்கு குரல் கொடுக்காம இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. அதனாலதான் தஸ்லிமா நஸ்ரின் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, இது வந்து எவ்வளவு மோசமாக பங்களாதேஷ் ஆயிட்டு இருக்கு. நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க தாண்டா நம்ப மாட்டேங்கிறீங்க, அவனும் இப்படித்தான் ஆரம்பிப்பானுவான், அதனால தானே என்ன விரட்டி விட்டுருக்கானுவான், அதற்கான ஆதாரம் எங்க இருக்குங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கல்ச்சுரல் சென்டர் ஒன்று இருக்குது, உடிச்சி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இவங்க தான் வந்து கல்ச்சுரல் சென்டர் ஃபார் சயானத் அப்படின்னு ஒரு இடம் வச்சிருந்தாங்க. அதை வந்து இவனு தான் ஆரம்பத்தில் கொளுத்தினானுங்க. இவங்களுடைய வேலையே ஃபர்ஸ்ட் இப்படி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்பர் அலி கான் அப்படின்னு ஒரு பெரிய மேஸ்ட்ரோ ஒருத்தர் இருந்தார். அவருடைய பையன்தான் சிராஜ் அலி கான். அவங்க வந்து ஒரு பங்களாதேஷ் போயிருந்தான், இது மாதிரி கலவரானும் ஐயோ அப்பான்னு ஓடி வந்துட்டாரு இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் உஸ்தாத் ரஷீது கான்
டாக்காவில் ஏதோ ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாரு, அந்த இன்விடேஷனை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். எப்போ இதெல்லாம் சரியாகுதோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த காட்டுமிராண்டி தேசத்திற்கு இப்போது நாம் போக தயாராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அடிப்படைவாதிகள் கையில் பங்களாதேஷ் சென்று விட்டது அப்படிங்கிறது தான் நடக்கக்கூடிய சம்பவங்கள் காட்டுகிறதுன்னு தஸ்லிமா நஸ்ரின் சொல்கிறார்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி.